தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாப்பனே, எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை நீர் போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவுக்குள் நாங்கள் பலப்பட, கட்டப்பட, வளர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் விசுவாசத்திலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தாப்பனை, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனை, கண்ணின் மணியைப் போல என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு பதில் கொடுக்கிறவர், நம்மோடு கூட இப்போ இடைப்பட போகிறார். நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவ வார்த்தை நம்மை போஷிக்கிறது, பலப்படுத்துகிறது, குணமாக்குகிறது. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு வசனத்தை தியானிக்கலாம். வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். நம்ம இந்த 4 வசனங்களையும் கடந்த 3 மெசேஜை தியானித்து கொண்டு வருகிறோம். நிறைய ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்கள் இந்த மெசேஜ் இப்போ தான் இந்த வசனங்களை குறித்த இந்த தியானத்தில் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, தயவுசெய்து முன்னாடி பேசின அந்த 3 மெசேஜையும் கேளுங்க. மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா காரியங்களையும் நம்மளால் இங்கே ரிவ்யூ பண்ண முடியாது. ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் நான். ஹல்லேலூயா. முதலாவதாக, விசுவாசத்தினால் நீதிமானாக கருதப்படுவது புதிய ஏற்பாட்டின் ஒரு யுனிக் போதனை கிடையாது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் சொல்லப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. இது பழைய ஏற்பாட்டிலையும் ஆல்ரெடி நடந்திருக்குது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக கருதப்பட்டான் என்று வேதம் போதிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலேயே இந்த விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதியை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. தாவீது சங்கீதங்களிலே இதை குறித்து பேசியிருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலையும் இதை குறித்து, இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நமக்கு போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சரி, அது ஒரு பாயிண்ட். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தர் ஆதி முதற்கொண்டே ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆபிரகாமுக்கு அவனுடைய சரீரப்பிரகாரமான பிள்ளைகளை குறித்து மட்டும் பேசாமல், ஆபிரகாம் மூலமாக மற்ற மக்களும், பூமியில் உள்ள அனைத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து கர்த்தர் ஆரம்பம் முதலே ஆபிரகாமுக்கு போதித்து வருகிறார். ரெண்டையுமே சேர்த்து தான் ஆபிரகாம் கூட பேசுகிறார். இதை நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. அந்த ஒரு சில முக்கியமான அந்த வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை கவனிங்க. முதல் வசனம்,
2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனங்களை வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, இது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த கடைசி வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. கடைசி வாக்குத்தத்தத்தை, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், அதாவது ஜாதிகள் எல்லாம், இன்னொரு வகையில் இன்னொரு வார்த்தை பயன்படுத்தினோம்னா தேசங்கள் எல்லாம், பூமியில் உள்ள தேசங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. இது இதை வேதம் சுவிசேஷம் என்றே அழைக்கிறது. புறவினத்தாருக்கு இயேசு அறிவிக்கப்படுகிற அந்த சுவிசேஷம் என்ற வேத வசனம் இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தத்தை அழைக்கிறது. கலாத்தியர் இப்போ தான் நம்ம வாசித்தோம் இல்லையா? அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை ஆரம்பம் முதலே போதித்து வருகிறார். ஆபிரகாம் அவருடைய சரீரப்பிரகாரமான வித்தாகிய இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரம் தாப்பனல்ல, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் பாதையில் நடக்கிற ஜனத்திற்கெல்லாம் தகப்பன் என்பதை ஆரம்பம் முதலே கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வானத்தை காண்பித்து உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னபோது ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை கவனிங்க. 15:5 ஆதியாகமம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லும்போது அவருடைய சரீர பிரகாரமான சந்ததியாகி இஸ்ரவேலரை மட்டும் குறிக்கவில்லை, விசுவாச மார்க்கத்தார் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் சேர்த்து தான் கர்த்தர் பேசினார் என்று ரோமர் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. வாசிப்போம். ரோமர் 4:16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகி, அதாவது யூதர்கள் இல்லையா, அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சொல்லும்போது ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இஸ்ரவேலை குறிக்கிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய, அந்த வார்த்தையில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததிக்கும், நம்ம எல்லாருக்கும் தகப்பன் எல்லா சந்ததி, அந்த வார்த்தைகளெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகும்படி அப்படி வருகிறது. கவனிங்க. 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். இந்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. இங்கேயும் வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் அநேக ஜாதிகள்னு சொல்லும்போது இஸ்ரவேல் தேசத்தார் ப்ளஸ் இயேசுவின் மூலமாக கர்த்தரை விசுவாசிக்கிற மற்ற எல்லா ஜாதிகளை சேர்ந்த மக்கள், ரைட், இவங்களை சேர்த்து தான் சொல்கிறாருன்னு இங்கே வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தாப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவையில் இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தாப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். மறுபடியும் கவனிங்க, நம்ம ஏற்கனவே சொன்னபடி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு கர்த்தர் சொல்லும்போது இஸ்ரவேல் தேசத்தார் ப்ளஸ் ஆவிக்குரிய சந்ததி, இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சந்ததி, ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்கிறார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, கவனிங்க, இது முக்கியமான பாயிண்ட், தான் அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆபிரகாம் இந்த காரியங்களை விசுவாசித்தார். அவர் இஸ்ரவேலுக்கு தாப்பனாக போவதையும் விசுவாசித்தார். பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் தாப்பனாவதையும் அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாவதையும் அவர் விசுவாசித்தார். அல்லேலூயா. விசுவாசித்தார். சில சமயம் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அதனால் இஸ்ரவேல் ஜனம் நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். உண்மைதான் அது, ரைட்.
அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் இறங்கி வந்து இடைப்பட்டு அவங்கள விடுவிச்சு வெளியில் கொண்டு வராரு எகிப்து தேசத்திலிருந்து. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் கவனிங்க, ஆபிரகாம் அதுக்கு மட்டும் விசுவாசிக்கலை. இயேசுவின் மூலமாக பிறக்க போகிற சபைக்கும் சேர்த்து விசுவாசித்தார். அதனால்தான் கர்த்தர் அவரை அநேக ஜாதிகளுக்கு தாப்பன்னு சொன்னார். ஆபிரகாம் சொல்லும்போது அநேக ஜாதிகளுக்கு தாப்பன். அநேக ஜாதிகள்னால் யார்? வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்காகவும் சேர்த்து அவர் விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்டை பார்த்தோம். என்னதான் ஆபிரகாமுடைய வித்தாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஆபிரகாமுடைய பாதையில் நடக்கும்போது தான், ஆபிரகாமுடைய வழிமுறைகளில் நடக்கும்போது தான் அவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி ஆகிறான்றதையும் பார்த்தோம். தாவீதின் உதாரணத்தையும் கொடுத்தேன் இல்லையா? ஹல்லேலூயா. தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது ராஜ்யத்தை குறித்து. ஆனால் தாவீதுடைய சந்ததியில் வந்த ராஜாக்களை கவனிச்சிங்கன்னா, யாரெல்லாம் தாவீதுடைய வழிமுறையில் நடக்கிறாங்களோ, தாவீதின் வழியில் யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் தாவீதுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள். மற்றவங்களாம் தாவீதுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சந்ததியாக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நுழையலை. அதனால் முக்கியம் எது? கர்த்தருடைய பார்வையில் எது முக்கியம்னா, ஆபிரகாமுடைய வழியில் நடக்கிறீங்களா, நீங்கள் தாவீதுடைய வழியில் நடக்கிறீங்களா? அதுதான் கர்த்தருக்கு முக்கியமாக தெரியுது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக போன மெசேஜில் ராகாபை குறித்து தியானித்தோம் இல்லையா? ராகாப் எப்படி ஆபிரகாமை போல கர்த்தரை குறித்த வெளிச்சத்தை பெற்று கர்த்தரை இறுக பற்றி கொண்டு கர்த்தரை பின்தொடர்ந்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். ஆபிரகாமை போல எப்படி விசுவாசித்தாங்கன்றதை பார்த்தோம். அதனால் கர்த்தர் அவங்க மேலே எவ்வளோ பெரிய கனத்தை வைத்தார், எப்படி கனப்படுத்தினார்ன்றதை பார்த்தோம் இல்லையா? ஹல்லேலூயா. இயேசுடைய சந்ததியில் அவங்க கர்த்தர் ராகாபை இணைத்தார்ன்றதை பார்த்தோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசேப்பு இவங்களோட சேர்த்து ஆபிரகாம் பெரியும் கர்த்தர் இணைக்கிறார். அந்த விசுவாச த ஹால் ஆஃப் ஃபேம் ஆஃப் ஃபெய்த் அதில் வந்து கர்த்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு எப்ரேயர் 11 அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி ரூத் குறித்து தியானிக்க போகிறோம். ரூத் என்ற பெண்மணியை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இவங்களும் சபையை குறித்த போதனைக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறாங்க. எப்படி ஆபிரகாமுடைய வித்தாக இல்லாமல் ஆபிரகாமுடைய மார்க்கத்தில் நடந்து ஆபிரகாமுடைய வழிமுறையில் நடந்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாக மாறுவது அப்படின்ற அந்த போதனைக்கு ரூத் வந்து ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி சபை அப்படி தான் மாறி இருக்குது இல்லையா? நம்ம வந்து ஆபிரகாமுடைய இயற்கையான வித்து கிடையாது, ஆனால் ஆபிரகாமை போல் விசுவாசித்து இருக்கிறோம். கர்த்தர் இயேசுவை குறித்த சத்தியத்தை கேட்டு இயேசுவை விசுவாசித்து இயேசுவுக்கு பின்னாக வந்திருக்கிறோம். நம்ம அதுக்கு இயேசுவை அறிவதற்கு முன்பாக இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த காரியங்களெல்லாம் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி வந்திருக்கிறோம். ஆபிரகாம் மாதிரி நம்ம இயேசுவை நம்ம கண்ணால் பார்க்கல, பார்க்காமையே இயேசுவை குறித்த சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து அவரை இறுக பற்றி கொண்டு அவருக்காக வாழுகிறோம். இதெல்லாம் ஆபிரகாமை போல நாம் செய்கிற காரியங்கள். ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம வந்து ஆபிரகாமுடைய இயற்கையான வித்தாக இல்லாட்டினாலும் ஆபிரகாமுடைய மார்க்கத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் அடிச்சுவடுகளில் ஆபிரகாமின் வழிமுறையில் நடக்கிறோம். இது கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம வந்து விசுவாசிகள் வந்து நான் ஆபிரகாமுடைய வித்து ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படின்னு சொல்வதில் சங்கடப்படக்கூடாது. அது எப்படி அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இவ்வளோ வசனங்களை எடுத்து இவ்வளோ உதாரணங்களை எடுத்து இங்கே காமிச்சிட்ருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ரூத்தை குறித்து கொஞ்சம் தியானிப்போம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு போகலாம். 1ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நியாயாதிபதிகளின் காலத்தில் நடந்த காரியம். முதல் வசனத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா
ரைட், இன்ட்ரடக்ஷன் கொடுக்குது இந்த வேதாகமம். 1ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. நியாயாதிபதிகளின் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், ரைட். யோசுவாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காலேபுடைய மருமகன் ஓத்னியேல் அப்படின்னு ஒரு ஆள், ரைட். அவர் தான் முதல் நியாயாதிபதியாக வேதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாரு. அவரில் ஆரம்பித்து நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நியாயாதிபதிகளின் காலம் அப்படின்னு வேதத்தில் போதிக்கப்படுகிறது. அப்போது இங்கே இந்த காலகட்டத்தில் தான் இந்த காரியங்கள் நடந்தது. பாருங்கள், நீங்கள் அந்த காலகட்டத்தோட பேக்ரவுண்டை போய் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாயாதிபதிகளே பார்க்கலாம். தேவஜனம் கர்த்தரை விட்டு விலகி மெய்யான தேவனை விட்டுட்டு விக்கிரகங்கள் இதெல்லாம் வழிபட்டு கொண்டு கர்த்தருடைய பாதைகளை விட்டு விலகி பாவத்துக்குள்ளே விழுந்து இப்படி ஒரு மோசமான ஒரு பேக் ஸ்லைடட் சிச்சுவேஷனில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, ரைட். கர்த்தரை விட்டு விலகின ஒரு நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் இதை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை போய் பாருங்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம். இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் ரூத்தோடைய முக்கியத்துவம் அப்போ தான் நமக்கு விளங்கும். பேக்ரவுண்டு புரியலன்னா ரூத்துடைய முக்கியத்துவம் விளங்காது. ஏன் கர்த்தர் ரூத்துக்கு பைபிளில் ஒரு புஸ்தகத்தையே கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிலர்லாம் சும்மா பேரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு இல்லையா. ஒரு சில பெண்மணிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வசனத்தில் ஒரு இடத்துல ஒரு மென்ஷன், அவ்வளோதான். நிறைய பேரோட பேரே கிடையாது பைபிளில். ஆனால் ரூத்துக்குன்னு கர்த்தர் ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறாரு பைபிளில் தனியாக 4 அதிகாரம் அந்த அம்மாவை பற்றி தான், ரைட். ஏன் கர்த்தர் அந்த பெண்மணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ரைட். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார், ரைட். இது வந்து யோசுவா தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை, ரைட். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, இது வந்து யோசுவா சந்ததி எல்லாரும் மரித்து போகிறார்கள், ரைட். அதைத்தான் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு அப்படின்னு வேதம் போதிக்குது, ரைட். கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று, ரைட். கர்த்தரை அறியாத ஜனம் பாருங்க, ஒரு தலைமுறைக்குள்ள கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்புச்சு. யோசுவாவின் தலைமுறையினர் கானான் தேசத்தை கைப்பற்றுறதில் வெற்றி பெற்றாங்க, ரைட். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசித்து கானான் தேசத்தை கைப்பற்றினாங்க. ஆனால் அவங்க ஒரு பெரிய தப்பு செய்கிறாங்க. என்ன தப்பு செஞ்சாங்கன்னா, தங்களுடைய விசுவாசத்தையும் தேவனை குறித்த அறிவையும் தங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுத்தரலை. தங்களுடைய விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்குள்ளே கடத்தலை. தேவனை குறித்த அறிவை அடுத்த தலைமுறைக்குள்ளே அவங்க கடத்தலை. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஃபெய்த் நடக்கலாங்க, ரைட். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. கர்த்தர் வந்து அநேக நேரம் வந்து திரும்ப திரும்ப ஆரம்பத்திலிருந்து காரியங்களை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. இப்போ ஆபிரகாம் மாதிரி நிறைய பேர் நடக்கலை. யோபு பார்த்தீங்கன்னா, யோபு ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு. ஆனால் அவர் பிள்ளைகளுக்குள்ளே அவர் தன்னுடைய வழிமுறைகளை கடத்தலை, ரைட். ஏனோக்க பார்க்குறோம், அவர் கர்த்தரோட நடந்து பரலோகத்துக்கே மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய தலைமுறைக்குள்ளே அந்த காரியங்கள் வரலை. பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்க்குறோம். மோசே பாருங்க, மோசே வார்த்தையில் போதிக்கிறாருன்னா அவர் பிள்ளைகளை குறித்து ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஏன் யோசுவாவை பார்க்குறோம், யோசுவாவோட பிள்ளைகளை குறித்து பெருசாக ஒன்றும் இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்குறோம், அவர் கர்த்தருக்கு அப்படி வைராக்கியமான மனுஷன். ஆனால் அவர் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை பைபிளில் பாருங்க. கர்த்தர் வந்து அதனால தான் நீங்கள் உபாகமம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 ஒரு காரியத்தை சொல்கிறாரு. உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. ஆபிரகாம் கர்த்தர் ஏன் அந்தளவுக்கு ஆசீர்வதிச்சார்னா ஒரு முக்கியமான காரியம், அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய பாதைகளை சொல்லிக் கொடுப்பார், தேவனுடைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பார் அப்படின்றது தான். ஆபிரகாம் அதை செய்கிறார். நம்ம அதை பார்க்குறோம், பைபிளில் தெளிவாக போதிக்கப்படுது.
ஆனால் மற்ற பெரிய தேவ மனிதர்கள்லாம் இந்த காரியத்தில் அவங்க சரியாக இந்த காரியத்தை செய்யாமல் போயிடுறாங்க. இந்த காரியத்தில் அவங்க கரெக்டாக கீழ்ப்படியாமல் போயிடுறாங்க. ஹல்லேலூயா. நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம தலைமுறையில் இந்த காரியங்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதை திரும்ப திரும்ப கர்த்தர் ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு தலைமுறையிலையும் கர்த்தர் ஆரம்பத்திலேருந்து ஜனத்துக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்கள கட்டி எழுப்பணும், அவங்கள கர்த்தருக்குள்ளே வளர செய்யணும். அப்படின்னா பெரிய காரியங்களுக்குள்ளே நம்மளால் நுழைய முடியாமையே போயிடும். கர்த்தர் மகிமையான காரியங்களை வச்சுருக்கிறார். அதெல்லாம் நம்ம எட்டணும். அப்படின்னா ஒரு தலைமுறை கற்றுக்கொண்டதை அடுத்த தலைமுறைக்குள்ளே கடத்தணும். நம்மளோட எண்டிங் பாயிண்ட் அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். புரியுதா? நம்ம எந்த அளவுக்கு கற்றுருக்குறோமோ அதெல்லாம் அவங்களுக்குள்ள அப்படியே நம்ம கடத்தி அவங்க அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் போகணும். ஈசாக்கு மாதிரி ஆபிரகாம்கிட்ட இருந்து அப்படியே எல்லா காரியங்களும் கற்றுக்கிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து இன்னும் பெருசாக போகிறாரு. யாக்கோபு அவரை காட்டில் இன்னும் அதிகமாக வளர்றாரு. யோசேப்பு அதை காட்டில் இன்னும் அதிகமாக வளர்றாரு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ளே உண்டாகணும். அது குறிப்பாக இந்த கடைசி காலங்களில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சபை மூலமாக மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதனால் நம்மெல்லாம் பாருங்கள், நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய விசுவாசத்தையும் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த தேவனை குறித்த அந்த அறிவையும் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஓகே, கவனிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அதனால் உண்டான விளைவை கவனிங்களேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். இதுதான் பேக்ரவுண்ட், ரைட்? அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டாகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பயங்கரின் கையில் விற்று போட்டார். நியாயாதிபதிகளின் காலத்தில் இதுதான் திரும்ப திரும்ப நடக்குது. ஒரு நல்ல நியாயாதிபதி இருக்கும்போது கொஞ்ச நாள் அப்படியே கர்த்தரை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் அவர் மறைச்சோடனே மறுபடியும் இதே நிலைமைக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அப்புறம் அவர் வாழ்க்கையின் காலத்தில் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி போயிடுவாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 400 வருஷம் இதே சைக்கிள் தான், ரைட்? ஒரு நல்ல தேவ மனுஷன் இருக்கும்போது எல்லாம் ஒழுங்காக இருப்பாங்க. அப்புறம் அவர் மறைச்சிட்டாருன்னா போச்சு, அவ்வளோதான். மறுபடியும் இதே பிரச்சனைக்குள்ளே போகிறது, இதே பாவத்துக்குள்ளே போகிறது, கர்த்தரை விட்டு விலகிறது. இந்த ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த பேக்ரவுண்டில் தான் ரூத்துடைய வாழ்க்கை நமக்கு போதிக்கப்படுகிறது. இதுதான் பேக்ரவுண்ட் ரூத்தோட வாழ்க்கைக்கு, ரைட்? இப்படி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. ஏன் தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு? இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை கர்த்தர் கொடுக்குறார், ரைட்? கர்த்தரே கண்கள் அந்த தேசத்தின் மீது வைத்து அந்த தேசத்துக்கு நீர் பாய்ச்சுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு, ரைட்? முன் மாறி பின் மாறி எல்லாம் இருக்குது. அது தேசத்தில் ஆறுகள் இருக்குது, ஓடை இருக்குது, ரைட்? ரொம்ப செழிப்பான ஒரு தேசம். ஆனால் இந்த மக்களுடைய பாவத்தின் நிமித்தம், யார்? இஸ்ரவேல் தேசத்து மக்களின் பாவத்தின் நிமித்தம் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது. அந்தளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சு. புரியுதா? நீங்கள் உபாமத்தில் போய் படித்து பார்த்துங்க, லேவியர் ஆகமத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, ரைட், பஞ்சம் இந்த ஏன் தேசத்தில் இங்கே வந்தது அப்படின்னு பார்த்தா நியாயப்பிரமாணத்தின் சாபம், ரைட்? இந்த மக்களுடைய பாவத்தின் நிமித்தம் அந்த தேசத்தின் மீது வந்த நியாய தீர்ப்பு. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
இதுதான் பேக்ரவுண்ட் ரூத்துடைய புஸ்தகத்துக்கு. தேவ மக்கள் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறாங்க, கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள், நியாயம் விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். தேசத்தில் இவர்களுடைய பாவத்து நிமித்தம் பஞ்சம் உண்டாயிருக்குது. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். இந்த மோவாபியரை குறித்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் இவங்க வந்து லோத்தின் புத்திரர்கள். லோத்துக்கு 2 பிள்ளைங்க, ரைட், அம்மோனியர், மோவாபியர். ரைட், இந்த 2 தேசத்தாரும் பார்த்திங்கன்னா லோத்தின் வாரிசுகளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, லோத்தின் சந்ததியாராக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எகிப்திலேருந்து இஸ்ரவேல் தேசத்தார் வெளியில் வரும்போது அவங்கள வரவேற்கலை, அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு விரோதமாக சபிக்கிறதுக்கு ஆட்கள்லாம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் இவங்களை வந்து ஒரு 10 தலைமுறைக்கு ரைட் தன்னுடைய தேவாலயத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்ன ஆட்கள். ரைட், இதுதான் மோவாபியரோட பேக்ரவுண்டு. ரைட், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இப்போ அவங்க மத்தியில் போய் வாழ்கிற அளவுக்கு இவங்க நிலைமை மோசமாக இருக்குது. சரி, இது இவங்களோட பேக்ரவுண்டு. இந்த குடும்பத்தை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். ரைட், ஒன்று இது வந்து இஸ்ரவேலோடைய சிச்சுவேஷனை நம்ம பார்க்குறோம். இந்த குடும்பத்தோட பேக்ரவுண்டை கொஞ்சம் பார்ப்போம். 2வது வசனத்தை கவனிங்க. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள், அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ரைட், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நகோமியின் புருஷனாகிய எலிமெலக்கு இறந்து போனான். ரைட், ஃபஸ்ட்டு லாஸ். இதை கொஞ்சம் கவனிங்களேன். இவங்க கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்போ இவங்க மேலே இல்லை, ஒர்க் ஆகலை இவங்க லைஃப்பில். ரைட், தேசமே பஞ்சத்தில் இருக்குது. கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை விட்டுட்டு இப்போ மோவாபில் போய் குடியிருக்கிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமும் குடும்பத்தில் மகா பெரிய பிரச்சனைகள். ரைட், ஆண் பிள்ளைகள் 3 பேரும் மரித்து போகிறாங்க. புருஷன், அடுத்த 2 பிள்ளைங்க. ரைட், எல்லாம் மரித்து போகிறாங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெலக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இதெல்லாம் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு அடியில் இருக்குது. ரைட், பாருங்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ண காரியங்களில் ஒரு காரியம் என்ன? நீடித்த ஆயுள். ரைட், நீடித்த ஆயுள் வந்து அவங்களுக்கு வாக்கு பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ரைட், இப்போ இவங்கெல்லாம் கர்த்தரை விட்டு விலகின அந்த சூழ்நிலையில் இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யாமல் சாபங்கள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ரைட், இளம் வயசுலேயே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் நகமுடைய புருஷன் செத்து போகிற அவருக்கு என்ன வயசுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப வயசான ஆள் மாதிரிலாம் தெரியல, நடுத்தர வயசான ஆள் மாதிரி தான் தெரியுது. ரைட், 2 பசங்க இளம் வயதிலே செத்து போகிறாங்க. இப்போ இதுதான் இந்த குடும்பத்தோட நிலைமை. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்குள்ளே ரொம்ப வைராக்கியமான ஆட்கள் மாதிரி தெரியல. நவமியோட வார்த்தைகள்லாம் பார்த்தோன்னா நவமி நல்ல பெண்ணாக இருக்கிறாங்க, மருமகள்கள்லாம் நல்லா நடத்துகிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேவன் மேலே பெரிய பற்று, தேவன் மேலே விசுவாசம், வைராக்கியம் அப்படி மாதிரிலாம் தெரியல. அந்த அளவுக்கெல்லாம் நவமியை குறித்து நமக்கு இங்கே சொல்லப்படலை. நவமியுடைய செய்கைகள், நவமியோட வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படி தேவன் மீது மகா பெரிய பற்று, தேவனை குறித்த மாபெரும் விசுவாசம் அப்படிலாம் எதுவும் இல்லை. ரைட், நம்ம பேக்ரவுண்டை பார்த்தாலும் அப்படி தெரியல, அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய வார்த்தைகள் இதை கவனித்து பார்த்தாலும் அப்படி தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அந்த 2 பசங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது. அப்போ திருமண நேரத்துலையும் பாருங்கள், யூதர் மக்கள் மத்தியில் திருமணம் செய்யாமல் யூதர் அல்லாத பெண்மணிகளை போய் இவங்க திருமணம் பண்ணுறாங்க.
இதையும் நமக்கு என்னத்தை எடுத்து காட்டுது அப்படின்னா, இந்த மக்கள் அப்படி கர்த்தருடைய பாதையை பின்பற்றுதல், இந்த குடும்பம் கர்த்தருடைய பாதையை பின்பற்றுவதில் அப்படி ஒன்றும் வைராக்கியமான ஆட்கள் கிடையாது. ரைட், அதை நமக்கு வெளிப்படுத்துது இந்த காரியங்கள்லாம். ஏன்னா வைராக்கியமான ஆட்கள் கர்த்தர் சொன்ன பிரகாரம் யூத பெண்மணிகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆனால் அவங்க அப்படி செய்யலை. அப்படி செய்யாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, லோக்கலில் அவங்க எங்கே பஞ்சம் பழைக்க போனாங்களோ அந்த ஊரில் இருக்கிற பெண்களை பார்த்து பசங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றொருவள் பேர் ரூத். ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருமே செத்து போகிறாங்க, 2 பசங்களுமே. அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே தான், இந்த இடத்துல இருந்தால் ஒரு நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்குது. அந்த நல்ல மாற்றங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரூத். 2 மருமகளில் ஒரு பெண்மணி ரூத். வந்த மருமகள் 2 பேருமே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பெண்களாக இருக்கிறாங்க. மாமியார் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க, மரியாதை வச்சுருக்கிறாங்க. கணவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கூட மாமியார் கூட இருக்கிறாங்க. அதே ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம் இல்லையா? பொதுவாக பார்த்திங்கன்னா கணவன் போயாச்சு அப்படின்னா மருமகள் தங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க, அதான் வழக்கம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இவங்க மாமியார் கூட இருக்கிறாங்க. அப்போ மாமியார் ஒரு காரியம் கேள்விப்படுறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் தீந்துருச்சு, கர்த்தர் தேசத்தை இப்போ மறுபடியும் ஆசீர்வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இஸ்ரவேலுக்கு கிளம்பி போகலாம்னு இந்த அம்மா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ரைட், அந்த நேரத்தில் ஒரு காரியம் நடக்குது. அதை பார்த்து இன்றைக்கி முடிப்போம். அடுத்த மெசேஜில் ரூத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமான காரியங்களை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, ஆரம்பத்தை கவனிங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க பாருங்க. யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் ஆந்தவே 3 பேரும் கிளம்பிட்டாங்க. இந்த 2 மருமக்களும் கூட சேர்ந்து போகலான்னு கிளம்பிட்டாங்க பாருங்களேன். புருஷன் இல்லை, இறந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த மாமியாரை 2 பேரும் விட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நவமியை பாராட்டணும். அந்த அம்மா எந்த அளவுக்கு மருமகளுக்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா, அந்த 2 மருமகளும் இவங்க கூட புருஷன் போனதுக்கப்புறமும் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக நடக்கிற காரியம் இதெல்லாம். ஆனால் அந்த விதத்தில் நவமி சூப்பர். 2 மருமக்களையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த 2 மருமக்களுமே ரொம்ப நல்ல மருமக்கள் இந்த காரியங்களில். மாமியாரை அப்படி பார்த்துக்கிறாங்க. மாமனாரையும் இருக்கும்போது புருஷங்களையும் இருக்கும்போது நல்லா பார்த்துக்கிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா நவமியை ஆசீர்வதிக்கிறாங்க இல்லையா? ஆசீர்வதிக்கும் போது அந்த நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்ற அந்த அடிப்படையில் அந்த 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. ரைட், ஹல்லேலூயா. கவனிங்க, தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் போகிற வழியில் நவமிக்கு ஒரு யோசனை வருது. நம்ம இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு போய் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம கூட என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. அதனால் மருமக்கள் நல்லா இருக்கட்டும்னு அவங்க யோசித்து 8ஆம் வசனத்தை கவனிங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க. என் கூட இருந்து என்ன நடக்க போகுது உங்களுக்கு? எனக்கு என்ன வேறு பிள்ளைகளாக இருக்குது உங்களுக்கு நான் திருமணம் பண்ணி கொடுக்குறதுக்கு? நானே தனியாக இருக்கிறேன், என் கூட உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதனால் என்னை விட்டு திரும்ப போங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கவனிங்க, அவங்க சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தரும் உங்களுக்கு தயை செய்வாராக. ஏன்னா இந்த 2 பெண்களுமே புருஷனையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க, மாமியாரையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அதனால் பாருங்கள், அதன் அடிப்படையில் இந்த அம்மா 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இவங்க நாங்கள் போக மாட்டோன்னு ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்பால் கொஞ்சம் நவமி கொஞ்சம் பெர்சுவேட் பண்ணதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க.
ரைட். விட்டுட்டு சரின்னு அழுகிறாங்க, போக மனசு இல்லாமல் கஷ்டப்பட்டு அப்புறம் சரி அவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரைட். ஆனால் 14ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தம் விட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆனால் எவ்வளவு சொல்லியும் ரூத் போகல. இந்த இடத்துல ரூத் ஒரு அருமையான முடிவெடுக்கிறாங்க. வாழ்க்கையே, நகோமி வாழ்க்கையும் சரி ரூத்தோடைய வாழ்க்கையும் அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கிற ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவுன்றதை கொஞ்சம் பாருங்கள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனங்களிடத்தில் தன் தேவர்களிடத்துக்கும். கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வெறும் ஜனங்களிடத்தில் மட்டும் அப்படின்னு சொல்லலை. ரைட். ஜனங்களிடத்திலும் தன் தேவர்களிடத்திலும் திரும்ப போனாள். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது ஏதோ நவமியை விட்டுட்டு சரி சொந்த வீட்டுக்கு போனா அப்படின்றது மட்டும் கிடையாது. அவள் நவமியோட அந்த வார்த்தைகளை கவனிங்க. ரைட். ஹல்லேலூயா. உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்துக்கும். இப்போ அவள் லைஃப் அப்படியே பழைய ட்ராக்குக்கு போயிடுச்சு. ரைட். ஆபிரகாமின் தேவன் இல்லை இனிமே அந்த ஒர்பாளுடைய வாழ்க்கையில். ரைட். யார் இருக்கிறா இனிமே? அவள் மோவாபிய ஜனம், மோவாபிய ஜனம் வழிபட்ட தேவர்கள். இனிமேல் அவள் வாழ்க்கை அதுக்கு திரும்பி போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதுதான் பாயிண்ட். அது அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி அவள் போன மாதிரி நீயும் போமா அப்படின்ற. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவனாகிய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எனக்கு மோவாபிய மக்களும் வேண்டாம், மோவாபியருடைய தேவர்களும் வேண்டாம். எனக்கு ஆபிரகாமின் வித்தாகிய உங்கள் கூட வரேன். நான் ஆபிரகாமுடைய தேவன் தான் இனிமேல் என் தேவன். அந்த முடிவு எடுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆபிரகாம் இதைத்தான் செஞ்சார். அவர் பார்த்திங்கன்னா எங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தார்? பாபிலோனில். அங்கே பாபிலோன் விக்கிர ஆராதனைக்கு பேர் போன இடம். ஆபிரகாம் வெளியில் வரும்போது என்ன வந்தார்னா, இந்த பாபிலோன் மக்களும் எனக்கு வேண்டாம், பாபிலோனியர் வழிபட்ட தேவர்களும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜீவிக்கிற தேவனை பின்பற்றி ஜீவிக்கிற தேவன் காண்பித்த அந்த தேசத்துக்கு வந்தார். இங்கே ரூத் அதையே தான் செய்கிறாங்க. எனக்கு மோவாபிய மக்களும் வேண்டாம், மோவாபியர் வழிபட்ட அவங்களுடைய தேவர்களும் வேண்டாம், ஆபிரகாமுடைய தேவன் இனிமே என் தேவன், ஆபிரகாமுடைய ஜனத்தோடு நான் வசிக்க போகிறேன், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளேயே வாசம் பண்ண போகிறேன். எப்படி ரூத் ஆபிரகாமுடைய வழியில் நடந்தாங்கன்றதை கவனிங்க. அதனால தான் ரூத்தின் புஸ்தகம் பைபிள் இருக்குது. ஏன்னா ரூத் அவங்களா தன்னுடைய சொந்த மார்க்கத்தில் நடந்த பெண்மணி கிடையாது. ரைட். அவங்க கர்த்தரை அறியாத புறஜாதி பெண்மணியாக இருந்தாலும், மோவாபிய பெண்மணியாக இருந்தாலும், மோவாபியும் விட்டாங்க, மோவாபின் தேவர்களையும் விட்டாங்க, அப்படியே ரைட் ஆபிரகாமுடைய பிள்ளைகளோடு இணைந்து கொண்டாங்க. ஆபிரகாமின் தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் வாழ்ந்தாங்க. அப்படியே ஆபிரகாமுடைய பாதையில் நடக்கிறாங்கன்றதை கவனிங்க. இதனால் தான் ரூத்தின் புஸ்தகம் பைபிளில் இருக்குது. ஹல்லேலூயா. இதனால் தான் நம்ம ரூத்தை குறித்து இன்றைக்கி தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நாம் அப்படி தான் பண்ணியிருக்கிறோம். நம்ம வேறு எந்த வழியில் இது வரைக்கும் நடந்திருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசுவுக்கு பின்னாக வந்திருக்கிறோம். ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்த அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கனெக்ஷனை பார்க்குறீங்களா? ஹல்லேலூயா. ரூத் சபைக்கு ஒரு அற்புதமான உதாரணமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த மெசேஜில் ரூத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம். ரைட். இன்னும் அதிகமாக அநேக காரியங்கள் தியானிக்க வேண்டியது இருக்குது. அதை அடுத்த மெசேஜில் பார்ப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.